கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். உங்க கண்கள் காணும், காது கேட்கறது இல்லை, உங்க கண்களே காணும். உங்க உறவுகள் மத்தியில கர்த்தர் உனக்காக, உன் ஒருவனுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதங்களின் 57வது சங்கீதம் 2-3 பாருங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவன் எடுக்கும் போதே ஃபர்ஸ்ட் பாலே 6 தான் அடிக்கிறான். எனக்காக கர்த்தர் செய்ய போறார். நான் தேவனை நோக்கி கேட்க போறேன். நான் கேட்கிறேன், அவர் என்ன செய்வார். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையிலும். ஒருத்தன் உங்களை விழுங்கணும், உங்களை அவமானப்படுத்தணும், உங்களை துக்கப்படுத்தணும், பொய் சொல்லி உங்க பேரை டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான் பாருங்க. அவன் என்னை நிந்திக்கையில், உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி தீமையான மொழிகளை சொல்லி உங்களை குற்றப்படுத்தும் போது பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் உனக்கு உதவியாக வந்து உன்னை ரட்சித்து அவர் உனக்கு இரட்சகராயிருப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தை அனுப்புவார். அநேக தூதர்களை உனக்காக அனுப்புவார். அவங்க உரிமையின பட்டயத்தோடு உனக்கு ஒத்தாசையா வந்து நிற்பாங்க. எப்படி? பரலோகத்திலிருந்து உதவி செய்கிற கர்த்தர் உனக்கு பரலோகத்திலிருந்து என்ன உதவி வேணுமோ அந்த உதவியை உனக்காக செய்வார். ஏன் அப்படின்னா நீ தேவனை நோக்கி கேட்பதால். நீங்க தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி அபயமிடும் போது நீங்க என்ன காரியமா இருந்தாலும் கர்த்தரை இயேசப்பாவே வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அந்த நாயின் ஒரு விதவைய அவர் தூக்கிட்டு போகும்போது அந்த ஓடி போய் ஆண்டவர் அந்த பையனை, செத்து போன பையனை உயிரோடு தூக்கி கொடுத்தார்ல, தானா உதவி செய்தார். அந்த 38 வருஷம் முடங்கி போன வாழ்வு அவனை தூக்கி படுக்கை எடுத்து நடன்னு சொன்னார்ல. 12 வருஷம் உதிரப்போக்கு அவ தேடி வந்தா, தொட்டா, ஆனா கர்த்தர் சுகப்படுத்தினார். 18 வருஷம் கூனி போன வாழ்வை அந்த அம்மா தேடல, ஏசப்பா போய் தொட்டார். இதே போல இயேசுவே உங்க தொழில வருவார், உங்க பிரச்சனையில வருவார், உங்க போராட்டத்துல வருவார், உங்களுக்கு உதவி செய்வார். உங்க நஷ்டங்கள் மாறும், உங்க கஷ்டங்கள் மாறும், உங்க தீமைகள் மாறும், பலவீனம் மாறும், சந்தோஷம் பொங்கும். எங்களெல்லாம் தகப்பனே, நீங்க எங்களுக்குள்ள வந்து எங்க காரியத்தை வாய்க்க பண்ண நல்ல பிதாவே. ஆமென்.